டங்ஸ்டன் விவகாரத்தில் உண்மையை மறைத்து தவறான தகவலை முதலமைச்சர் வெளியிட்டிருப்பது கீழ்த்தரமான அரசியல் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக சாடியிருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் யுபிஏ அரசில் திமுக அங்கம் வகித்த போது கனிம வளங்களை ஏலம் விடாமல் தனியாருக்கு தாரை வார்த்து கொள்ளையடிக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார். யுபிஏ அரசாங்கம் ஆட்சியில் இருந்தபோது கனிமச் சுரங்கங்களை அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு உரிமம் வழங்கப்பட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். என்டிஏ ஆட்சியில் கனிம வள உரிமங்கள் ஏல முறையில் விடப்படும் என்ற சட்ட திருத்தம் கொண்டு வந்ததை சுட்டிக்காட்டியிருக்கும் எடப்பாடி பழனிசாமி கனிம வள ஊழலை தடுக்க ஏல முறையை ஆதரித்துத்தான் அதிமுக எம்பி தம்பிதுரை நாடாளுமன்றத்தில் பேசியதாகவும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். அந்த கனிம வள திருத்தச் சட்டம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட போது திமுக எம்பிக்கள் எவ்வித எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை என்றும், உண்மையை மறைத்து தன்னை பற்றி இப்படி தவறான தகவலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டு கீழ்த்தரமான அரசியல் ஆதாயம் தேடுவது வெட்கக்கேடானது என்றும் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்திருக்கிறார்.